Very good morning, everyone. This is Jagdishwaran, founder of Trade Emperor. ரீசெண்டாக டிஏஐ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4700 குரோருக்கு பை பண்ணியிருக்காங்க அண்ட் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3600 குரோருக்கு செல் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோடதுல ப்ரீவியஸ் டே 0.7 அப்படிங்கிற ஒரு அதாவது பிசிஆர் ரேஷியோ இருந்தது அண்ட் 0.64 அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது. அதாவது கால் ரைட்டர்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தவரை. நிஃப்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்மளோட மெத்தடில் இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கொடுத்த பையபோ லெவலில் பிரேக் பண்ணாமல் நமக்கு என்ட்ரி கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சரியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது ட்ரேட் எம்பரர் மெத்தட். நம்ம கொடுத்த எந்த ஒரு ஸ்டாக்குமே அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே பை எடுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்புட்டு. ஸோ எந்த ஸ்டாக்குமே நமக்கு கொடுக்கல. ஸோ எனிவே நான் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதே என்னோடய ப்ராஃபிட்டுக்கான ஒரு சேஃப்டி. அதனால் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ ஈவன் எனி டே நம்ம ரெகுலராகவே இப்படி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் பொறுத்தவரை. எனிவே இன்றைக்கான ஸ்டாக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அண்டு நிஃப்டிக்கு லெவல்ஸ் எதுவும் மாறல. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 22,300க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ்னஸ் வரலாம். அப் டு 22,074 லெவலில் போயிட்டு டச் பண்ணலாம். பட் அது 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days அப்படிங்கிறது பார்க்கணும். இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆகும் வெதர் இவங்க 300க்கு கீழே சஸ்டெயினாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் தான் இருந்துகிட்ருக்கு. 47,275க்கு கீழே தான் செல் அப்படின்றத சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராடே பேசிஸில் மார்க்கெட்டுக்கு டைரக்ஷன்ஸ் மூவ் பண்ணால் கூட அதாவது செல்லராக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லராக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ். ஸோ கொஞ்சம் கீப் அவே ஃப்ரம் த மார்க்கெட். அண்ட் நிஃப்டியை பொறுத்தவரை கொஞ்சம் அவே ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்தவரை நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கலி இது வித் பையராக இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் லைக் ஹிண்டால்கோ. ஸோ பையில் இருந்துட்டு வராங்க, டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. பை அபோவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 618க்கு மேலே பையராக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வராங்க. டார்கெட் அப்படிங்கிறது 636 வரை நம்ம போகிறது எதிர்பார்க்க முடியும். கொடுக்கறது 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஆர் 15 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால உங்களோட பொசிஷன்ஸ் கொஞ்சம் லேட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சா கூட ஒரு ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறது நல்லது. கெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 hour டைம் ஃப்ரேமில் அப்ட்ரெண்டில் இருக்காங்க. கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடுது. அண்ட் எஸ்டர்டே இட் செல்ஃப் கிடைச்சிடுது. டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 196 ருபீஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 216 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வித்தின் 2 டேஸ்க்குள்ளார. 204 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா 203க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பை சஸ்டெயின் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற ரேஞ்சில் பை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். என்எம்டிசி ஸ்டில் பையில் இருக்காங்க. பேஸ்ட் ஆன் த 10 மினிட் டைம் ஃப்ரேம் பை அப்படின்னு சொல்லலாம். அண்டு டிமாண்ட் சோர்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. 240 இந்த ரேஞ்சில் 242.50க்கு மேலே பை அப்படிங்கிறது எடுக்கலாம். அப் டு 248 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஇஎல் இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பையில் இருந்துட்டு வராங்க. டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துகிட்ருக்கு. பை அபோவ் த லெவல் ஆஃப் 235.45 அப் டு த டார்கெட் ஆஃப் 240.50 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹனிவெல் ஆட்டோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பாஸ்ட் டேட்டாவில். இன்றைக்கும் ஒரு ரெக்கார்ட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலான்றதை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அதோட கமெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 44.449 இருந்துட்டு வராங்க. டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 44,178 இந்த ரேஞ்சில் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அப் டு வந்துட்டு 45,322 பெரிய டார்கெட் தான். ஒரு குவான்டிட்டி வாங்கினாலே நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ 44,461க்கு மேலே பையராக இருக்கலாம். ஒரு 900 பாயிண்ட் நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆனால் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காம சஸ்டெயின் ஆனாமல் வாங்க வேண்டாம். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சஸ்டெயினபிலிட்டி பார்க்கணும். அண்ட் அதில் பார்த்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். மார்னிங்கில் ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் செல்லுக்கும் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆஸ்ட்ரால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது இருக்குது. சப்ளை ஜோன்ஸில் தான் இருந்துட்டு வராங்க. டார்கெட் அப்படிங்கிறது 1914 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் செல் பிலோ
அதாவது 1955க்கு கீழ செல் பண்ணலாம். அப் டூ த டார்கெட் ஆஃப் 1914 வரை நம்ம டார்கெட் பண்றது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். ஒரு ரிஸ்கி செல்லா பார்க்குறேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோஸ் இருக்கு. அதனால ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எனிவே, அனதர் வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.